இந்த 8-9 மாசத்துல இருக்க தாய்மார்கள் எல்லாரும் குழந்தையும் வளர்ந்துருக்கும், வயிறும் பெருசா இருக்கும். அவங்க எல்லாம் ஃபீல் பண்ற ஒரு விஷயம், அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம் என்னன்னா, குழந்தை அசையவே மாட்டுது, குழந்தை அசையவே தெரியல, ஐயோ ஹாஸ்பிட்டல் போனோம், என்னவா இருக்கும், ஏதா இருக்கும், என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பதட்டப்படுவாங்க. சோ அந்த மாதிரி பதட்டப்படுற தாய்களுக்காகவே வந்த இந்த கண்டென்ட். ஓகேங்களா? சோ பேபி மூமெண்ட்ஸ் கம்மியானா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி பேபியோட நார்மல் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், என்ன எல்லாம் இருக்கும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ மை டியர் மாமிஸ், வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. சோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்ம சேனல்ல நிறைய டெலிவரி சீரீஸ், பிரெக்னன்சி சீரீஸ், போஸ்ட்நாட்டல் சீரீஸ், இப்ப நம்ம வந்து ஹை ரிஸ்க் சீரீஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மறக்காம சொல்லலாம். சோ உங்களுக்கு எப்பயாச்சும் குழந்தை அசைவு கம்மி அப்படின்னு ஃபீல் பண்ணா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்ஸ், நீங்க வந்து எப்பவுமே பேனிக் ஆகாதீங்க. பி ரிலாக்ஸ்ட், பி கூல். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நார்மலா ஒருத்தருக்கு 7 மாசம் தொடங்கும் போது பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து புக்ல எல்லாம் வந்து 16 வாரத்துலன்னு சொல்றாங்க. பட் யூஸ்வலா நம்ம பர்சீவ் பண்றது, தாய்கள் எல்லாருமே வந்து பர்சீவ் பண்றது வந்து அந்த 6 months கம்ப்ளீட் ஆனாதான், அந்த 24 weeks கம்ப்ளீட் ஆனாதான் அந்த பேபியோட மூமெண்ட்ஸ் நம்மளால வந்து உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். அதே வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி மாமிஸ்னா ஒரு 7 months ஆகணும். அதுவே செகண்ட் டெலிவரி, தேர்ட் டெலிவரி மாமிஸ்னா அவங்க யூட்டஸ் கொஞ்சம் சென்சிட்டிவா யூஸ்டா இருக்கிறதுனால அவங்க ஒரு 5 monthsல இல்ல 4th month 5th monthல அவங்க லைட்டா ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் வந்து எப்படி எல்லாம் இருக்கும், எவ்வளவு இருந்தா நார்மல்? சிம்பிளா நான் சொல்றேன். நம்ம 3 வேளை சாப்பிடுறோம், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். ஓகேங்களா? இந்த 3 வேலையிலுமே 3 டைம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3ல இருந்து 4 டைம், லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3ல இருந்து 4 டைம், நைட் டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3ல இருந்து 4 டைம், டோட்டலாவே ஒரு நாளைக்கு 10ல இருந்து 12 டைம் உங்க குழந்தை அசைஞ்சிருச்சு அப்படின்னா தட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். சோ நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். 7வது மாசத்துல எல்லாம் குழந்தை வந்து துள்ளி குதிச்சுட்டு உங்களை தூங்கவே விடாது. 8வது மாசத்துல ஓரளவுக்கு அது கொஞ்சம் கம்மியாகும், கிக் ஸ்டார்ட் ஆகும். பட் டியூரேஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும், ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். ஏன்னா பேபி வந்து க்ரோ ஆயிடுச்சு, அங்க இடம் கம்மி. 9th monthல வந்து சுத்தமாவே அவங்க ஃபுல்லாவே வளர்ந்துட்டாங்க. அங்க வந்து அவங்களுக்கு சுத்துறதுக்கு இப்படி சுத்தி எப்பயாச்சும் இப்படி கம்ப்ளீட்டா சுத்தி வருவாங்க, இல்லைன்னா இப்படி திரும்புவாங்க, ஸ்டேரிங் திரும்புற மாதிரி திரும்புவாங்க, இல்லைன்னா ஒரு கிக் கொடுப்பாங்க, இல்லைன்னா இப்படி கால் அப்படி மட்டும் அடிச்சு விடுவாங்க. சோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்ல வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க ஒரு தாய்மார்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, திடீர்னு ஒரு பபிள் அப்படி வெடிச்ச மாதிரி பட் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் ஃபீல் ஆகும். திடீர்னு வயிறு அப்படி எழும்பி அப்படி அடங்குற மாதிரி இருக்கும், திடீர்னு மொத்தமா இப்படி திரும்பின மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு கால் மட்டும் இப்படி உடைச்ச மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து ஒரு 7-8 monthsல அந்த கால் கூட ப்ராமினென்ட்டா நம்ம வயிற்றுல எல்லாம் தெரியும். சோ அந்த மாதிரி எந்த ஒரு லைட் மூமெண்ட்ஸா, ஒரு சும்மா அப்படி லைட்டா இருந்தா கூட அதுவும் ஒரு மூமெண்ட்ஸா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ கம்ப்ளீட்டா ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு 10ல இருந்து 12 மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டா நார்மல். நீங்களும் உங்க பேபியும் நார்மலா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுவும் இல்ல நான் இன்னும் டீப்பா இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க எப்ப வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்பெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்களோ, லஞ்ச் சாப்பிட்டாலும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும், டின்னர் சாப்பிட்டாலும், நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு 2 hours நீங்க மானிட்டர் பண்ணலாம். ஒரு 2 hoursக்கு நீங்க வந்து லெஃப்ட் சைட்ல படுத்துக்கோங்க. லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன்ல படுத்ததுக்கு அப்புறமா அந்த 2 hoursல பேபி வந்து எத்தனை டைம் உங்களை உதைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அதுல வந்து மேக்ஸிமம் ஒரு 6 to 10 times உதைப்பாங்க. அப்படி 4 to 5 times இருந்தாலுமே அது வந்து நார்மல். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய விஷயம் இல்ல. சோ 9th monthல இருக்க பிரெக்னன்ட் மதர்ஸ் உங்களுக்கு எல்லாம் நான் தெளிவா சொல்றது இதுதான். லாஸ்ட் மந்த்ல தலை வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். அதுவும் டெலிவரி நியரிங்ல இருக்கவாளுக்கு ரொம்பவே வந்து மூமெண்ட்ஸ் கம்மியா ஃபீல் ஆகும். அதனால பயந்துக்காதீங்க. என்ன ஆச்சோ, குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, காம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி பயந்துக்காதீங்க. குழந்தை தலை வந்து கீழே அந்த பெல்விக் போன்ல வந்து இப்படி வந்து போய் செட்டில் ஆயிடும். சோ அப்ப வந்து அவங்களுக்கு வெறும் கால் மட்டும்தான், அப்ப மூமெண்ட்ஸ் வந்து லைட்டா தான் இருக்கும். சோ அதனால பயந்துக்காதீங்க, என்னவோ எதுவும் நினைச்சு. சோ அந்த லைட் மூமெண்ட்ஸ் கூட கால்குலேட்டிவ் தான். அந்த லைட் மூமெண்ட்ஸ் கூட எனக்கு வந்து திடீர்னு இல்லாம போயிடுச்சு, திடீர்னு வந்து எனக்கு கம்மி ஆகுறது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து பயந்துக்கிறீங்க. ரொம்ப ஒரு 2 hours எனக்கு வந்து பேபி மூமெண்ட்ஸே ஃபீல் ஆகல அந்த மாதிரி எல்லாம் தெரியறதுன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸா இருந்து உட்காருங்க. அதுக்கப்புறமா வந்து ஜில்லுன்னு ஒரு தண்ணி குடிங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஐஸ் வாட்டர். இது வந்து ஒரு டெக்னிக். ஏன்னா குழந்தை வந்து தூங்கிட்டு, சில சமயம் குழந்தைகள் தூங்கிட்டாலும் வந்து மூமெண்ட்ஸ் கம்மியா இருக்கும். இதுல வேற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபீவர், கோல்டா இருக்கும். அவங்க சிட்ரசின் மாத்திரையெல்லாம் அவங்களே செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறவாளோ இருக்காங்க இல்லையா? சிட்ரசின் மாத்திரையை சாப்பிட்டுட்டு வந்து குழந்தை மூவ் ஆகலன்னு சொல்லி நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வந்தவங்களும் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா சிட்ரசின் சாப்பிட்டா அடுத்த நாள் நமக்கே ஹேங் ஓவர் ஆயிடும் இல்லையா? சோ அந்த சின்ன சிஷுக்கு வந்து ஆகாதுங்களா? சோ அந்த சிஷு வந்து அந்த சிட்ரசினை சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து இருக்காது, பேபி ஸ்லீப்பிங்கா இருக்கும். சோ அதனால நல்ல பேபி வந்து தூங்குறது, எனக்கு மூமெண்ட்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க இந்த ஐஸ் வாட்டர் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிங்க. ஏதாவது ஒரு ஸ்வீட், சாக்லேட், ஸ்வீட்ஸ் என்ன வீட்டுல இருக்கோ அதை எடுத்து சாப்பிடுங்க. சோ அந்த ஸ்வீட்டோட எனர்ஜியும் அந்த ஐஸ் வாட்டரோட அந்த டெம்பரேச்சரும் போகும்போது அப்படியே பேபி வந்து பல்க் எரிகிற மாதிரி எரிஞ்சு அவங்க வந்து எழுந்து மூவ் ஆகுவாங்க. சரிங்களா? இன்னொரு டெக்னிக் என்ன ஹாஸ்பிட்டல்ல நாங்க ஃபாலோ பண்றது அப்படின்னா, குழந்தைக்கு வந்து மியூசிக் கொடுக்கறது, நாய்ஸ்.
வெளியில இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்தோம், ஒரு தட்டோ ஒரு ஸ்பூனோ எடுத்து டக்கு 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 டக்குன்னு இப்படி அடிச்சிங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன்ல அந்த பேபி வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். சோ நீங்க வீட்ல இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? பயந்துக்காதீங்க. மூமெண்ட்ஸ் அதுக்கப்புறமாவும் நான் ஐஸ் வாட்டர் குடிச்சு நான் லெஃப்ட் சைட்ல படுத்து பார்க்கணும், ஐஸ் வாட்டரை குடிக்கணும், இந்த மாதிரி மியூசிக் சிஸ்டம் இதெல்லாம் ட்ரை பண்ணியும் எனக்கு வந்து பேபி மூமெண்ட்ஸ் தெரியல அப்படின்னாலும் பதட்டப்படாம ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போங்க. ஒரு கைனகாலஜிஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அல்ட்ராசவுண்ட்ல பார்த்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? தேவையில்லாம எல்லா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் தான், எல்லா பிரச்சனைகளும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுமே தவிர அதுக்காக பயந்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பயந்துட்டே ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுரக்கிற அந்த கார்டிசோல் ஹார்மோன் உங்க தொப்புள் கொடி வழியா போய் அந்த பிள்ளைக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த குழந்தையும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். அது சொல்ல தெரியாத ஒரு உலகத்தை பார்க்காத குழந்தை. சோ அது வந்து டோட்டலா உங்க பிரெக்னன்சியே வந்து ஸ்பாயில் பண்ணும். அதனால பி ரிலாக்ஸ்ட். எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். நான் நல்லா இருக்கேன், என் குழந்தை நல்லா இருக்கு, என் வயிற்றுல இருக்க குழந்தை நல்லா மூவ் ஆகுறான், நல்லா விளையாடுறான், நல்லா குதிக்கிறான், நல்லா இருக்கான், நல்லபடியா அவன் வந்து ஆயுள் ஆரோக்கியமா நல்லபடியா இந்த உலகத்தை பார்க்க வருவான். அந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ண உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும்போது கண்டிப்பா சொல்றேன், உறுதியா சொல்றேன், பிரச்சனையே உங்க முன்னாடி வந்து நின்னா கூட நார்மல் டெலிவரி நீங்க நல்லபடியா பண்ணி எடுப்பீங்க. சரிங்களா? சோ அதனால கண்டிப்பா பயப்படாதீங்க. பி ரிலாக்ஸ்ட். எந்த பிரச்சனை எந்த டவுட்டா இருந்தாலும் தயங்காம உங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேளுங்க. நீ கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு, சொல்ற கடமை எல்லா டாக்டர்ஸ்க்கும் இருக்கு. கண்டிப்பா யாரும் உங்களை வந்து திட்ட மாட்டாங்க. மறக்காம மறுக்காம கேட்டு உங்க கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை இல்லையா? சோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மாமிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னும் வந்து ட்வின் பிரெக்னன்சி பத்தி நம்ம வந்து பேசலாம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பிரெக்னன்சில இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன், எனக்கு இந்த டவுட் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் மீ அட் எனி டைம். என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேசுங்க. நம்மளோட கிருஷ்ணகிரி கேந்திராவோட கம்யூனிட்டியை பில்டப் பண்ண நீங்க இல்லாம வந்து அந்த சேனலை க்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காம கூடவே நில்லுங்க. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.